அன்பார்ந்த மைண்ட் அண்ட் மணி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ஜுவல்லரி மார்க்கெட்டை பத்தி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பத்தி பார்ப்போம். இந்தியன் ஜுவல்லரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர் இருக்கு. ஆர்கனைஸ் செக்டர்னு பாத்தீங்கன்னா இந்த தனிஷ்க், கல்யாண், மலபார், பிசி ஜுவல்லர்ஸ், ஜாய் அலக்காஸ், சான்கோ கோல்டு அண்ட் டைமண்ட், தங்க மாளிகை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார். இது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆர்கனைஸ் செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ 2025ல பாத்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு செக்டார் வந்து ஆல்மோஸ்ட் 40% வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்னன்னா இந்த ஆர்கனைஸ் செக்டர்ல உள்ள கம்பெனிங்களை வாட்ச் பண்ணி அதுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கு, ஷேர்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்றத ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து கோல்டு ஜுவல்லரி எங்கெங்க என்ன பர்சன்டேஜ்ல விற்குன்னு பாக்குறாங்க. மெயினா பாத்தீங்கன்னா வெட்டிங் வியர் இதை வந்து பாத்தீங்கன்னா 60% வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில வெட்டிங் வியருக்கு 60% கல்யாணத்துக்காக எல்லாரும் வாங்குறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 30% டெய்லி வியருக்காக யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு வந்து ஃபேஷன் வியருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கு. ஸோ இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வேர்ல்டுலயே செகண்ட் லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட் இந்தியாவில். அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் காம்பனன்ட் ஆஃப் ரீட்டைல் கன்சம்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஹையஸ்ட் கோல்டு வந்து தேர்ட் ஹையஸ்ட் கன்சம்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவுடைய ஜுவல்லரி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேரளாவுடைய கோல்டு ஜுவல்லரியுடைய டேஸ்ட் வேற, தமிழ்நாடுடைய டேஸ்ட் வேற, வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா அங்க அவங்களுடைய டேஸ்ட் வேற, அதே நேரத்துல வந்து மகாராஷ்டிரா, குஜராத், இவங்களோட ஒவ்வொருத்தவங்களுடைய டேஸ்ட், நேச்சர் ஆஃப் டேஸ்ட் வந்து வேற மாதிரி. லைக் நம்ம ஃபுட் மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரியில டிசைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது லோக்கல் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா 70% வந்து கோல்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஜுவல்லரிக்கு தான் யூஸ் பண்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே ஒரு அழியாத பொருள். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இன்வென்ட்ரி அப்சலன்ஸ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொருள் வந்து நீங்க கோல்ட மறுபடியும் அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதை மெல்ட் பண்ணி மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து ஒரு கோல்டு வந்து ஒரு இன்வென்ட்ரி அப்சலன்ஸ் இல்லாத ஒரு மெட்டல் ஆக்சுவலா. கோல்டு ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாத்தீங்கன்னா அர்பன் அர்பன் வந்து இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 40%, ரூரல்ல வந்து 60% கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா பாருங்க. சவுத்து தான் வந்து மேஜரா 40%. ஜுவல்லரியில வந்து சவுத்து தான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் இந்தியாவில். எல்லாருக்கும் தெரியும் சவுத்துல வந்து மேரேஜ்னா ஜுவல்லரி இல்லாம ஃபர்ஸ்டே பேசுறதே அதுதான் பேசுவாங்க. எவ்வளவு ஜுவல் போட போறாங்க என்னன்றதுதான் மேரேஜுக்காக சேர்க்கறதும் இருக்கும் எல்லார் வீட்லயும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சவுத் வந்து 40%, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நார்த் 20%, ஈஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 15% தான். அங்க வந்து எக்கானமி லெவலும் பாத்தீங்கன்னா கம்மி தான். அதனால ஸோ அங்க வந்து ஈஸ்ட் வந்து அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அதனால தான் பாத்தீங்கன்னா கொல்கட்டா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நிறைய கோல்டு ஜுவல்லரி வியர் பண்ணி பார்க்க முடியாது கம்பேர் டு சவுத். ஸோ இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சவுத், நார்த், ஈஸ்ட், வெஸ்டினுடைய கான்ட்ரிபியூஷன். அடுத்தது வந்து இந்த ஆர்கனைஸ்டு ஜுவல்லரி மார்க்கெட்ல என்ன சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து ஷிஃப்டிங் ஆஃப் கஸ்டமர் பிஹேவியர். என்னன்னா கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிரைசிங் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ப்ராடக்டோடைய பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி. கோல்டை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்டோடைய பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி. இதாவது அன்ஆர்கனைஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. இப்ப சில பேர்லாம் போய் வாங்கிக்கிறது பழைய கோல்டை கொண்டு போய் நீங்க போட்டீங்கன்னா அவங்க சொல்லலாம் இது வந்து சார் இப்போ வந்து இது 18 கேரட் தான் இருக்கு, 19 கேரட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து பியூரிட்டி அண்ட் குவாலிட்டி வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் செக்டார் போகும்போது அது அஷூரன்ஸ் கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பிராண்ட் கான்சியஸ்னஸ். நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து ஒன்லி தனிஷ்கில் மட்டும்தான் வாங்குவாங்க, சில பேர் கல்யாண்ல மட்டும்தான் வாங்குவாங்க, சில பேர் மலபார்ல தான் வாங்குவாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிற கஸ்டமர் அசோசியேட் ஆகி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் சேல் சர்வீஸும் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைஸ் செக்டர்ல பெட்டரா இருக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் அங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்க போனீங்கன்னா இந்த ஷோரூம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸும் பாத்தீங்கன்னா ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீட், கிளீன், ஸ்பேஷியஸா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ நல்ல ட்ரெயின்டு மேன் பவர் இருக்கும். ஸோ கம்பேர் டு நீங்க அன்ஆர்கனைஸ் செக்டரோட இதை பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு டீடைல்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் இவங்களும் என்ன பார்த்தீங்கன்னா லைக் கவர்மெண்ட்டினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி. ஒரு காலத்தில் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் தான் கோல்டு வாங்குறது வந்து டேக்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாமே இந்த ஆர்கனைஸ் செக்டர்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு பில்லை போட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கோல்டில் பொறுத்த வரைக்கும் 2 லட்சத்துக்கு மேலே நீங்க வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க.
அதே மாதிரி ரூரலும் இப்போ வந்து நிறைய மார்க்கெட் வந்து அப்டிக் ஆகுது ஃபார் கோல்டுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹால்மார்க் வந்து கம்பல்சரின்னு சொல்லி 2021ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க கோல்டு ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாத்தீங்கன்னா Q3 வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட்டால ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 13% வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா 31ஆம் தேதி. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இந்த ஏற்கனவே ஒரு 40% டவுன் ஆனது திருப்பி ரெக்கவர் ஆகுமா? ஸோ இந்த ஸ்டாக்கை பத்தி ஒரு டிஸ்கஷன் போவோம். ஸ்டாக்குக்கு டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஹிஸ்டரியை பார்க்கலாம். இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்போ 4th ஜெனரேஷன் போயிட்டு இருக்கு. கல்யாண் வந்து கல்யாண் ஃபர்ஸ்ட் வந்து டிஎஸ் கல்யாணராமன் ஐயர்ன்றவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க டெக்ஸ்டைல் மில்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோரூம், ரீட்டைல் ஷோரூம் ஆரம்பிச்சாங்க திருச்சூர்ல. அதை வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணார். செகண்ட் ஜெனரேஷன் வரும்போது டெக்ஸ்டைல் ஷோரூம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இந்த தேர்ட் ஜெனரேஷன் வரும்போது 1993ல தான் வந்து டிஎஸ் கல்யாணராமன் என்ன பண்றாரு, ஜுவல்லரி பிசினஸ்ல ரீட்டைலிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் வந்து திருச்சூர்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2014ல வந்து பிரைவேட் ஈக்விட்டி கூட வார்பர்க் கூட சேர்ந்து இவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2021ல பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகுது, என்எஸ்சி பிஎஸ்சியில ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. 2024 31 டிசம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப 349 ஷோரூம்ஸ் அக்ராஸ் இந்தியா, யூஎஸ்ஏ அண்ட் மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 இயர் ஓல்டு லெகசி கார்பரேட்ல வந்து இது ஒரு கம்பெனி இந்தியாவில் உள்ளதுல. ஸோ இவங்களோட கீ ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா 31 இயரா இருக்காங்க இந்த கோல்டு இண்டஸ்ட்ரியில. 312 ஷோரூம்ஸ் இருக்கு அவங்களுக்கு. 36 ஷோரூம் வந்து மிடில் ஈஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஒன்னு யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து லாஸ்ட் குவார்டர் தான் ஓபன் பண்ணாங்க. 6 கண்ட்ரில இவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 23 ஸ்டேட்லயும் பிளஸ் யூனிட் டெரிட்டரிஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ கரண்ட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 2,34,228 மில்லியன்ஸ் லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 6,641 மில்லியன்ஸ் வந்து லாஸ்ட் 12 மந்த்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்பயும் கூட. பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேஷனல் பிராண்ட் அம்பாசிடர் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன், கட்ரினா கைஃப், ஜெயா பச்சன், ரேஷ்மிகா, ஜான்வி கபூர். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நேஷனல் பிராண்ட் அம்பாசிடர்ஸ். அதே மாதிரி ரீஜனல்லையும் இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது, ரீஜனல் மார்க்கெட் கஸ்டமரை கவர் அப் பண்றதுக்குன்னா பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல பிரபு, ஆந்திராவில் நாகார்ஜுனா, கர்நாடகாவில் சிவ் ராஜ்குமார். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ரீஜனல் இன்ஃபுளுசர்ஸும் இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்துதான் இந்த மார்க்கெட்ல வந்து இன்ஃபுளுசர்ஸை கொண்டு வந்து பிராண்ட் அம்பாசிடரை வந்து கோல்டுக்கு கொண்டு வந்து பெரிய லெவல்ல ஆட் கொடுத்தது இவங்க தான். இவங்க க்ளோஸ் டு பாத்தீங்கன்னா 10,000 மில்லியன்ஸ் வந்து லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வந்து இவங்க மார்க்கெட்டிங் அண்ட் அட்வைசிங் மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ Q3 ரிசல்ட்டை பார்த்தலாம். ஸோ Q3 ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா 42% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து கிராஸ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து பாத்தீங்கன்னா 19% எபிட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் வந்து பாத்தீங்கன்னா 30%. ஷோரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Q3 24 லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 194 இருந்தது. இப்போ வந்து இந்த Q3 முடிவுல பாத்தீங்கன்னா 253 ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கண்டினியூஷன் பாத்தீங்கன்னா சவுத் ரெவென்யூ, இவங்களோட ரெவென்யூ பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இவங்க வந்து சவுத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் டாமினேஷன் சவுத்துல தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சவுத் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சவுத்ல இருந்து ரெவென்யூ உங்களுக்கு 35% ஆகுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோல்டு ரெவென்யூ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 37%. இப்ப நான் சவுத் ரீஜன்ஸ், அதாவது சவுத் இந்தியா தவிர மற்ற ஏரியாலும் இவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. ஸோ அங்க வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜம்ப் கிடைச்சது 48%. அதே மாதிரி ஸ்டட்டட் ரெவன்யூ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டட்ஸ், அதாவது காதுல போடுறது பாத்தீங்கன்னா அது ஒரு 54% பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ மிடில் ஈஸ்ட்ல இவங்களுடைய பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 23% வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. கிராஸ் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா 21%, எபிட்டா பாத்தீங்கன்னா 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மிடில் ஈஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேட் வந்து பாத்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட் ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுஏஇல வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் டாக்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதால அங்க வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதிர்பார்த்ததோட முதல்ல இருந்ததோட இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு மொத்தமா. ஸோ அவங்களுடைய இந்தியன் ஆபரேஷன், மிடில் ஈஸ்ட் ஆபரேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து கன்சாலிடேட்டட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 40% ஆயிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட் வந்து 18%, எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 19%, பேட் வந்து பார்த்தீங்கன்னா 21%ல எல்லாம் பாசிட்டிவ்ல வந்திருக்கு.
ஸோ இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா FY20ல இருந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ பாத்தீங்கன்னா growth ஆயிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1,85,483. இந்த வருஷம் 12 மந்த் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,34,228 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பேட் மார்ஜின்ஸும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 3.2 இருந்தது, இப்போ வந்து 2.8ல இருக்கு. எபிட்டாவும் பாத்தீங்கன்னா 7.1 இருந்து இப்போ 6.2ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ROE பாத்தீங்கன்னா ROCE அண்ட் ROE பாத்தீங்கன்னா 19.8ம் 15.2ம் இருக்கு. ஸோ இதனால இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னா கம்பெனி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட்டும் இருக்கு. அதே மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஓன்டு அண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட், அதாவது உங்களுக்கு வந்து இப்போ இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருக்கு இந்த கல்யாண் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து ஃப்ரான்ச்சைசி ஓன்டு கம்பெனி ஆப்ரேட்டட் இதுல போகும்போது அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட நெட் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து முதல்ல நிறைய இருந்தது. இப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கரண்டா பாத்தீங்கன்னா இந்த H1, அதாவது வந்து FY25ல H1ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் 0.5ல இருந்து 0.06க்கு வந்து இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா Q3க்கும் அதே மாதிரி குவார்டர் ஆன் குவார்டருக்கும் பாத்தீங்கன்னா ஓவராலா கன்சாலிடேட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ 40%, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 20%, கிராஸ் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 18% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்லயும் 18%. ஸோ பேட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 21% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல 68% வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த அவங்களுடைய பிசினஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் என்னன்னா நிறைய எக்ஸ்பான்ஷன் போக போக என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இப்போ அதுக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் தேவைப்படும். ஸோ அதனால இப்போ பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதாவது பிரான்ச்சைசி ஆப்ரேட்டர் கம்பெனி ஓப்பன் அவுட்லெட், அதாவது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட 132 டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 80 நியூ ஷோரூம்ஸ் வந்து FY25ல பண்ண போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டார்டட் சைனிங் ஆஃப் LOIs வர FY26க்கும் பிக் லெவல்ல வந்து பிரான்ச்சைசி ஆப்ரேட்டர் கம்பெனி ஓன்ட் அவுட்லெட் வந்து நிறைய கொண்டு போறாங்க. அதே மாதிரி கேண்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ஷோரூம்ஸ் டிஜிட்டல் மூலியமாவும் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா பிரான்ச்சைசி ஆப்ரேட்டட் கம்பெனி ஓன்ட் அவுட்லெட் கொண்டு வராங்க. இவங்களுக்கு வந்து பிரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் வந்து நிறைய கொண்டு எக்ஸ்பான்ஷன் பாத்தீங்கன்னா எல்லா மார்க்கெட் லெவலையும் எக்ஸ்பான்ஷன் போயிட்டே இருக்கு. மிடில் ஈஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா 4 பிரான்ச்சைசி ஆப்ரேட்டட் கம்பெனி ஓன்ட் ஷோரூம்ஸ் வந்து ஆஸ் ஆன் 31st டிசம்பர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்டர்ல பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ராங் எக்ஸிகியூஷன் ஓவர் பாஸ்ட் செவரல் இயர்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 12 மந்த் பார்த்த வரைக்கும் லாஸ்ட் 12 மந்த் பார்த்தீங்கன்னா பேட் 6,641 மில்லியனும் வர்சஸ் ஏர்லியர் வந்து பார்த்தீங்கன்னா 1,423 மில்லியன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 47% வந்து சிஏஜிஆர் ஓவரா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேட் சிஏஜிஆர் வந்து 47%. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்னுடைய டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு, நீங்க ஃபர்தரா போகும்போது பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து லாஸ்டா பாத்தீங்கன்னா 31st அன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10.45% க்ளோசிங் ஆகும்போது 10.45% வந்து இந்த ஷேர் ஜம்ப் ஆச்சு. அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா Q3 ஒரு நல்ல Q3 ரிசல்ட் கொடுத்ததால தான். இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா 52 வீக்ஸ் ஹை வந்து 795 இருந்தது, அங்கிருந்து 329 வந்து பாத்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ. இங்க பாத்தீங்கன்னா ஈவன் இப்போ வந்து கரண்டாவுமே பாத்தீங்கன்னா 50 டேஸ் டிஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 615, 200 டேஸ் டிஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா 582, அதுக்கு கீழே தான் இந்த ஷேர் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்பயும் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஓவர் வேல்யூடு ஸ்டாக் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த பீக் டைம்ல வாங்கினவங்கலாம் வந்து கரெக்ட் பண்றதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு பட்ஜெட் வருது, பட்ஜெட்ல வந்து ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கோல்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் டியூட்டில எதுவும் கரெக்ஷன் வந்ததுன்னா. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து 62.85 இருக்கு. அது லாஸ்ட் குவார்டர்ல இருந்து 0.5% உங்களுக்கு கம்மியா இருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் அவருடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல கொஞ்சம் ஷேரை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஎஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 16.37 லாஸ்ட் குவார்டரை விட.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பப்ளிக்கிட்ட ஒன்லி 7.21% ஸ்டாக் தான் இவங்களுடைய ஸ்டாக் இருக்கு. ஸோ நல்ல ஒரு Q3 ரிசல்ட் கொடுத்ததால இந்த ஷேர் வந்து 31st அன்னைக்கு நல்ல ஒரு 10% அப்பர் சர்க்யூட் ஹிட் ஆச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இந்த பழைய ஸ்டேஜுக்கு இந்த ஷேர் போகுமா அப்படின்றத வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும். இப்போ கரண்டாக பொறுத்த வரைக்கும் இது வந்து 50 டேஸ் டிஎம்ஏக்கு கீழேயும் 200 டேஸ் டிஎம்ஏக்கு கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மீண்டும் இந்த ஷேர் வந்து திரும்ப பெறுமா பழைய 52 வீக் ஹை என பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், உங்கள் கமெண்ட்டை பதிவு செய்யவும், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.